கந்த புராண கதைப்படி வள்ளியும் தெய்வானையும் விஷ்ணு உடைய குழந்தைகள். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த திருமால் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தில் லயித்த போது ஆனந்த கண்ணீர் வருகிறது. அதனால் அந்த கண்ணீர் துளிகள் இரண்டும் பெண்மணிகளாகி மகாவிஷ்ணுவை வணங்கினார்கள். அமிர்தவல்லி, சுந்தரவல்லி என பெயரிட்டு வளர்த்தார் திருமால். பருவ வயதில் மனம் பேச மாப்பிள்ளை தேடுகிறார். இருவருமே அத்தை மகன் முருகனை மணக்க ஆசைப்படுகிறார்கள். இருவரும் தவம் செய்து முருகனை வேண்டுகிறார்கள். சூரனை சம்ஹாரம் செய்யும் வரை தாம் மனம் செய்வதற்கில்லை என்று மறுக்கிறார் முருகன். எனினும் இருவர் ஒற்றுமையை பரிசோதிக்க ஒரு சோதனை வைக்கிறார். இருவரையும் பிரித்து வைத்தாலும் மறுபிறவி தந்தாலும் இதே எண்ணம் வருகிறதா என்று பார்க்க ஒருத்தி பூமியிலும் மற்றொருத்தி விண்ணகத்திலும் பிறக்க கட்டளையிடுகிறார். மண்ணில் பிறந்தவள் வள்ளி, விண்ணில் குழந்தையாக வளர்கிறாள் தெய்வயானை. விண்ணில் மலர்ந்த பிள்ளையை மகாவிஷ்ணு இந்திரனிடம் ஒப்படைக்கிறார். இந்திரன் தன் யானையாகிய ஐராவதத்திடம் ஒப்படைக்கிறான். அந்த தேவயானை வளர்த்த திருமகள் தெய்வானை. இந்த தெய்வானை வருந்தி தவமிருந்து முருகனை மணந்தாள். மணந்த திருத்தலம் திருப்பரங்குன்றம். 6 படை வீட்டில் மங்கள மனம் நிகழ்ந்த இடம் என்பதால் முதல் படை வீடாக கொண்டாடப்படுவது திருப்பரங்குன்றம். சூரசம்ஹாரம் முடிந்தது. தேவ இந்திரன் மனைவியின் மாங்கல்யம் காப்பாற்றப்பட்டது. அதனால் மனைவியின் மாங்கல்யம் காத்த முருகன் மூலமே மகள் மாங்கல்யம் பெற வேண்டும் என்று தேவேந்திரன் விரும்புகிறான். அன்பு பரிசாக அன்பு மகளை தருவதற்கு ஆசைப்படுகின்றான். முருகனிடம் வேண்ட அவரும் அனுமதிக்கிறார். திருமண வேள்விச் சடங்குகளை பிரம்மா முறையாக மறையோதி செய்கிறார். தேவேந்திரன் தாரை வார்த்து தர திருமணம் தேவர்கள் ரிஷிகள் புடைசூழ திருப்பரங்குன்றத்தில் நிகழ்கிறது என்கிறது கந்த புராணம். ஆன்மா இறைவனோடு கலக்கும் ஆனந்தமே புராணங்களில் திருமணமாக சித்தரிக்கப்படுகிறது. முருகனுக்கு வலப்புறம் இருப்பவள் வள்ளி, இடப்புறம் இருப்பவள் தெய்வானை. யோக நெறிப்படி நமது இடது சுவாசம் இடக்கலை, வலது சுவாசம் பிங்களை. இடக்கலை பிங்களை இரு சுவாசமாகவே முருகனின் இரு மனைவியர் உணரப்படுகின்றனர். மேலும் முருகப்பெருமான் தமிழ் கடவுள். எனவே தமிழின் வடிவாகவே உணரப்படுபவன் முருகன். உயிரெழுத்து 12, முருகன் திருக்கை 12, மெய்யெழுத்து 18, திருக்கண்கள் 18.